பார்த்துட்டு இருக்க உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உளுத்தங்காட்டுல தான் இருக்கோம். எப்படி இருந்தேன்னா, இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு இந்த உளுந்தங்காடு. அவ்ளோ பச்சை பசேல்னு இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே காஞ்சு போய் இப்படி ஆயிடுச்சு. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? அதுக்கான ஆயுள் காலம் முடிஞ்சா அதுவும் இப்படிதான் ஆகும். நம்மளும் இப்படிதான் ஆகுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஞாயித்துக்கிழமை பசங்களுக்கெல்லாம் லீவா இருந்துச்சு. "வாங்கப்பா உளுந்து புடுங்க போலாம். டாடி மட்டுமே கஷ்டப்படுது" அப்படின்னு சொன்னோனே, பசங்களும் வந்துட்டானுங்க. வந்துட்டு எல்லாருமே உளுந்து பிடுங்கிட்டு இருக்கோம். காலையில சமைக்க கூட இல்ல. மதியானம் ஆயிடுச்சுன்னா செம்ம வெயில் அடிக்குது. ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த வெயில்ல. அதனால பார்த்தீங்கன்னா, காலையில 6 மணிக்கெல்லாம் நாங்க காட்டுக்கு வந்துட்டோம். மணி ஒரு 10:30 மணி வரைக்குமே உளுந்து பிடுங்கிட்டு இருந்தோம். பசங்களுக்கு என்ன பண்றது? 10:30 மணி வரைக்கும் பசியா இருக்குன்னா, டீ வச்சு பிஸ்கெட்லாம் எடுத்துட்டு வந்தோம். பசங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு 10:30 மணி ஆணுச்சு. அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சுதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வீட்டுக்கு 10:30 மணிக்கு மேல தான் டக்கு டக்குன்னு சமைச்சு சாப்பிட்டுட்டு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, சாயங்காலமா திருப்பி காட்டுக்கு வந்துட்டோம். பசங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி விடு பசங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். நானும் என் வீட்டுக்காரருமே புடுங்கி போட்டதெல்லாம் கூட்டானா குமிச்சிட்ருக்கோம். இல்லைன்னா அது அடுத்த நாள் வரைக்கும் 2 நாள் வரைக்கும் அப்படியே இருந்துருச்சுன்னா, அதுக்கு அடியில பாம்பு, தேளு, பூரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருந்துரும். அப்போ நம்ம விவசாயம் பண்ணி நஷ்டத்தில் சாகிறத விட இந்த மாதிரி பாம்பு, தேளு கடிச்சு தான் நிறையா விவசாயிகள் சாகுறாங்க. அதுக்காக பயத்திலேயே என்ன பண்ணிட்டோம்னா, நாங்கள் டக்கு டக்குன்னு அதையெல்லாம் கூட்டி படுதாவில் குமிச்சு வச்சுட்டோம். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா, அவர் அருவா எடுத்து அந்த அருவா மூக்கான தான் ஃபஸ்ட்டு சீண்டி அப்புறம் அள்ளி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அள்ளி அள்ளி கட்டி வைக்கிறாரு. இல்லைன்னா கையால் இருக்கும்போது அள்ளும்போது பார்த்தீங்கன்னா, அடியில் ஏதாவது இருந்துரும்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே அருவாவில் தான் நெண்டி அதை அள்ளி அள்ளி வச்சுட்ருக்கோம். எனக்கு இந்த அள்ளி போடுற வேலை பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னங்க நீங்கள் அள்ளி வைங்க, நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னேன். அவருமே டக்கு டக்குன்னு அள்ளி வச்சாரு. நான் தூக்கிட்டு வந்தேன். அடுத்த நாள் திங்கட்கிழமை சாயங்காலம் தான் வண்டி வரும்னு சொன்னிச்சு. சாயங்காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு தான் வண்டி வந்துச்சு. பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. நாங்களும் காட்டுக்கு வரோம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருந்தோம். பசங்க பார்த்தீங்கன்னா உளுந்து பிடிக்கிற வேலையில் ரொம்ப என்ஜாய் பண்ணி உளுந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இடையில நின்றுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி செக் பண்ணிடுறாங்க. இது மணிக்கணக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம கட கட கடன்னு நம்ம அள்ளி போடுற அந்த ஸ்பீடில் தான் இதை டக்குன்னு அரைச்சி முடியும். நம்ம ஸ்லோவாக பண்ணுனா மணிக்கணக்கு தான் அதிகமாகும். மணிக்கணக்கு அதிகமானால் இவங்களுக்கு தான் அந்த ஓனருக்கு தான் காசு அதிகமாகும். நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சாகணும் இந்த வேலையை. அப்படி பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரரால் தனியாலாம் அதை அள்ளி போட்டு டக்குன்னு அரைக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வீட்டுக்காரங்களாம் வர வச்சுட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொன்னோடனே என் தங்கச்சி வீட்டுக்காரருமே ஊர்லேருந்து வந்துட்டார். பசங்க நாங்கள் உளுந்து பிடிக்கிறோம், நீ ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்தாண்ட பக்கமாக ஒரு செக்கை இருந்துச்சு. அதை அள்ளி அள்ளி கொட்டுறது ஏன் வேலை. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து செடியை டக்கு டக்கு டக்குன்னு அந்த உளுந்து மிஷின் ஃபாஸ்ட்டாக ஓட அதை அள்ளி 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 போடணும். ஸ்லோவாக அள்ளி போட்டுட்டு இருந்தாலுமே கம்மியாக வரும், டைமும் ஆகும். மணிக்கணக்கு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு காசு அதிகமாக போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சைடுமே டக்கு டக்கு டக்குன்னு இவங்க அள்ளி அள்ளி போட்டுட்ருக்காங்க. இந்தாண்ட 1 2 கூலெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் உடையாமல் அப்படியே வந்துட்ருக்கோம். அதையெல்லாம் நான் அள்ளி அள்ளி அப்படியே டக்கு டக்குன்னு அதை கூடவே போட்டுட்ருந்தேன். அதை தனியாக நம்ம அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா அரைப்படாது. அதனால் பார்த்தீங்கன்னா கூடவே இப்போவே அதையுமே அள்ளி போட்டுகிட்டே இருக்கேன். இந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அடித்த கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அது பேசாமல் காற்றுல அப்படியே பறக்குது. அவ்வளோ சொன்னாங்க. நெல் வேலை கூட செஞ்சிடலாம், ஆனால் இந்த உளுந்து வேலை அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 2 மணி 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று இந்த வேலை செய்யணுன்னா அவ்வளோதான். நம்ம சளி எச்சி துப்புனா பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு சொன்ன அதெல்லாம் போய் அப்படி இருக்கும் அந்த நெஞ்சுக்குள்ளே. இப்போ நைட்டுக்கு நம்ம ஒரு வாழைப்பழம் அது இதுன்னு நம்ம 2 வாழைப்பழம் சாப்பிட்டா தான் அந்த சொனையெல்லாம் அந்த தொண்டைக்கிட்ட இருக்க சொனையெல்லாம் அவ்வளோவா சொனையும் வராது, தூசும் வராது. அந்த சொனை தூசெல்லாம் அந்த பக்கம் காற்றுல அப்படியே போயிடுது. ட்ரெஸ்ஸு போடுங்கடானா இவனுங்களும் போட மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவ்வளோவா சொனையெல்லாம் வராது. இதையுமே அள்ளி அள்ளி போட்டுருந்தோம். நம்ம காடு கம்மி தான், அதனால் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே எல்லாமே ஆயிடுச்சு. அவருமே 2 பேரும் ஃபாஸ்ட்டாக அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. பசங்க சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு அரை மணி நேரத்துலேயே ஆயிடுச்சு. இதுவே ஆள் இல்லைன்னா இது ஒரு 1.5 மணி நேரம் இழுத்துரும். அவ்வளோ உளுத்தம் காய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.